எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மார்க்கெட் தமிழ் சேனல். இன்னைக்கு பங்குச்சந்தையில் நடந்த முக்கியமான தகவல்களை இங்கு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் இங்கு சொல்ற தகவல் அனைத்தும் என்னுடைய நாலேஜை பெருக்க நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது. இதில் ஏதாவது தவறு இருக்கலாம். நீங்க பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொல்ற தகவல்களை பங்குச்சந்தை அஃபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணி பார்த்துட்டு முதலீடு செய்யுங்க. வாங்க இன்றைய பங்குச்சந்தை முக்கிய தகவல்களை பார்க்கலாம். மார்க்கெட் ஆக்ஷன் இன்னைக்கு இண்டெக்ஸ் மார்க்கெட் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் நிஃப்டி 50 0.63%, சென்செக்ஸ் 0.66%, நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.80%, ஐடி 0.25%, பிஎஸ்சி ஸ்மால் கேப் 0.05% கிட்ட பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து நிஃப்டி 50 டாப் 5 பர்ஃபார்மர். இதில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் 2.60% ஏறி முதலிடத்துல இருக்கு. அடுத்து பாரதி ஏர்டெல் 2.20%, ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் 2.16%, அப்போலோ ஹாஸ்பிட்டல் 1.97%, பஜாஜ் ஃபைனான்ஸ் 1.62%. இதில் டாடா மோட்டார் மட்டும் எங்கிட்ட இருக்கு. அடுத்ததாக டாப் 5 லூசர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அதே டாடா குரூப்பை சேர்ந்த டாடா கன்சியூமர் -1.92%, இந்துஸ்தான் யூனிலிவர் -0.92%, இன்ஃபோசிஸ் -0.76%, கிராசிம் -0.70%, பிஇஎல் -0.62%. இதில் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் மட்டும் ஒரு 2 குவான்டிட்டி 2350 ரூபா ரேஞ்சில் நான் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்ததாக நேற்று ஃபோக்கஸில் இருந்த செக்டர்ஸ். நேற்றுன்ட்டு இல்லை, கடந்த சில நாட்களாகவே இந்த செக்டர் தான் ஃபோக்கஸில் இருக்குது. அதில் முதல்ல ஃபினான்சியல் சர்வீஸ் செக்டர், 2வது ரீட்டைல், 3வது ரியல் எஸ்டேட், 4வது மெட்டல் செக்டர். நேற்றைய எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் நேற்று 16,475.50 கோடிக்கு வாங்கி 18,684.61 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இவங்க நெட் வேல்யூ -4,209.11 கோடி. இதே நம்ம டிஏஎஸ் 15,146.43 கோடிக்கு வாங்கி 10,787.91 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் வேல்யூ 4,358.52 கோடி. இந்த Q1 ரிசல்ட் ஆரம்பித்ததுலேருந்தே எஃப்ஐஎஸ் ஒரு நெட் செல்லர்ஸாக தான் இருந்துருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கி நிறைய கம்பெனிக்கு டிவிடெண்ட் தராங்க. அதில் சில முக்கிய கம்பெனிகளை இங்கே சொல்கிறேன். சோலா இன்வெஸ்ட்மெண்ட், இதோட கரண்ட் ப்ரைஸ் 1556 ரூபா. டிவிடெண்ட் அமௌண்ட்டாக 70 பைசா தர்றதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹீரோ மோட்டார் கார், கரண்ட் ப்ரைஸ் 4363 ரூபா 70 பைசா. டிவிடெண்ட் அமௌண்ட்டாக 65 ரூபா தர்றாங்க. அடுத்ததாக ரேடிகோ கைத்தான், கரண்ட் ப்ரைஸ் 2762 ரூபா, டிவிடெண்ட்டாக 4 ரூபா தராங்க. அடுத்து சிஜி கன்சியூமர், கரண்ட் ப்ரைஸ் 340 ரூபா, டிவிடெண்ட்டாக 3 ரூபா தராங்க. அடுத்தது ஹட்சன் அக்ரோ, கரண்ட் ப்ரைஸ் 962 ரூபா 65 பைசா, டிவிடெண்ட்டாக 6 ரூபா தராங்க. அடுத்தது யூடிஐ ஏஎம்சி, கரண்ட் ப்ரைஸ் 1469.80 பைசா, டிவிடெண்ட்டாக 22 ரூபா தராங்க. அடுத்து எஃப்ஐஎம் இண்டஸ்ட்ரி, கரண்ட் ப்ரைஸ் 2010 ரூபா 40 காசு, டிவிடெண்ட்டாக 30 ரூபா தராங்க. அடுத்ததாக டிசிபிஎல் பேக்கிங், கரண்ட் ப்ரைஸ் 3728 ரூபா, டிவிடெண்ட்டாக 30 ரூபா தராங்க. கடைசியாக பிர்லானோ, இவங்க கரண்ட் ப்ரைஸ் 2370 ரூபா, டிவிடெண்ட்டாக 30 ரூபா தராங்க. அடுத்ததாக 49 கம்பெனிகள் இன்னைக்கு ரிசல்ட் வெளியிடுறாங்க. இதில் முக்கியமான சில கம்பெனிகள்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ், நெஸ்லே இந்தியா, எஸ்பிஐ லைஃப், சிஜி பவர், ஆர்இசி லிமிடெட், அதானி டிரான்ஸ்மிஷன், கனரா பேங்க், இந்தியன் பேங்க், கோரமண்டல் இன்டர்நேஷ்னல், மோத்திலால் ஓஸ்வால். அடுத்து நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க அட்காக் இன்கிராம் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் மேஜர் ஸ்டேக்கை வாங்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அட்காக் இன்கிராம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் ஜெனரிக் மற்றும் ஓடிசி மெடிசன்ஸ் தயாரிக்கிற கம்பெனி. இந்த கம்பெனியோட மேஜர் ஸ்டேக்கை நாட்கோ ஃபார்மா வாங்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு லாஸ்ட்டு ட்ரேடிங் செக்ஷனில் 2% வரைக்கும் 1040 ரூபா வரைக்கும் பாசிட்டிவாக ஏறி இருந்துச்சு. டாடா கன்சியூமரோட Q1 ரிசல்ட் வெளிவந்துருந்துச்சு. டாடா கன்சியூமர் ப்ராடக்டோட ப்ராஃபிட் 15% அதிகரித்து இயர் ஆன் இயர் பேசிஸில் 334 கோடியாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷம் 290 கோடியாக இருந்தது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10% அதிகரித்து 4778.91 கோடி. இது போன வருஷம் 4352 கோடியாக இருந்தது. 11% ரெவன்யூ இந்தியா பிஸ்னஸ்லையும், 6% இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்லையும், 6% நான் பேண்டிங் பிஸ்னஸ்லையும் வந்திருக்கு. இவங்களோட எபிட்டா
இயர் ஆன் இயர் பேசிஸில் 9.2% டிக்ளைன் ஆகி 607 கோடியாக இருக்குது. இது போன வருஷம் 667 கோடியாக இருந்தது. இந்த டிக்ளைனுக்கு முக்கிய காரணமாக இந்தியாவில் அவங்களோட டீ காஸ்ட் அதிகமானதும், அதாவது தேயிலை விலை அதிகமானதும், நான் பிராண்டட் பிஸ்னஸில் காஃபி ப்ரைஸ் கரெக்ஷன் ஆனதும் முக்கிய காரணமாக சொல்லப்படுது. அடுத்து ஆர்வன் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு இன்ட்ராடேயில் ஒரு 2% வரைக்கும் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி போனஸ் தரவை அறிவிச்சிருக்காங்க. இது கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவுக்கு அப்புறம் ரெக்கார்ட் டேட் வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேபால் உலகத்தில் இருக்க முக்கியமான மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுற சில நிறுவனங்களுடன் சேர்ந்து புதிய கிராஸ் பார்டர் பேமெண்ட் பிளாட்ஃபார்மான பேபால் வேர்ல்டை அஃபீஷியலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இந்தியாவிலிருந்து யூபிஐயை சேர்த்துருக்காங்க. இது மூலிமா லோக்கல் கரன்சியை வச்சுக்கிட்டு வேர்ல்டு லெவலில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது 2025 கடைசியிலிருந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபோசிஸ் Q1 ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. இவங்க நெட் ப்ராஃபிட் 9% இயர் ஆன் இயர் பேசிஸில் அதிகரித்து 6,921 கோடியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவென்யூ 8% இயர் ஆன் இயர் பேசிஸில் அதிகரித்து 42,279 கோடியாக உள்ளது. கான்ஸ்டன்ட் ரெவென்யூ இன்கம் இயர் ஆன் இயர் பேசிஸில் 3.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 2.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 20.8% அதிகரிச்சிருக்கு. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 884 மில்லியனாக இருக்குது. இவங்க புதுசாக 3.8 பில்லியனுக்கு பைப்லைனில் லார்ஜ் டீல்ஸ் வச்சுருக்காங்க. இந்த குவார்ட்டரில் இதுவரைக்கும் வந்த ஐடி செக்டர் ரிசல்ட்லேயே டிசிஎஸ், HCL, விப்ரோவை விட இன்ஃபோசிஸ் ரிசல்ட் தான் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. என்ன தான் Q1 ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லதாக கொடுத்துருந்தாலும் இவங்களோட வேல்யூவேஷன் வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு டிப் இவங்களோட வேல்யூவேஷன் ஒரு 10 to 15% கம்மியாச்சுன்னா நான் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டராக இன்ஃபோசிஸை கன்சிடர் பண்ணுவேன். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இந்த குவார்ட்டரில் 21% இயர் ஆன் இயர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் அதிகரித்து 583 கோடியாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இது போன வருஷம் 483 கோடியாக இருந்தது. இவங்க நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸில் அதிகரித்தாலும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 0.6%, இது போன குவார்ட்டரில் 587 கோடியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2,616 கோடி. இது போன வருஷத்தை காட்டிலும் 18% அதிகம். போன வருஷம் 2,209 கோடியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. சிஞ்சின் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் இவங்க நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸில் 59% அதிகரித்து 87 கோடியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11% அதிகரித்து 875 கோடியாக இருக்குது. இது போன வருஷம் 790 கோடியாக இருந்துச்சு. ரெவன்யூ 10% அதிகரித்து 892 கோடியாக இருக்குது. இது போன வருஷம் 808 கோடியாக இருந்துச்சு. எபிட்டா மார்ஜின் 25% இருக்குது. இது போன வருஷம் 23 இருந்தது. எபிட்டா போன வருஷத்தை காட்டிலும் 19% அதிகரித்து 224 கோடியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் 188 கோடியாக இருந்தது. ஆக மொத்தம் இவங்க இந்த குவார்ட்டரில் ஒரு நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக டாக்டர் ரெட்டி Q1 ரிசல்ட் வெளியிட்டிருந்தாங்க. இவங்களோட பேட் 2% அதிகரித்து 1,478 கோடியாக இருக்குது. இது போன வருஷம் 1,392 கோடியாக இருந்தது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11% அதிகரித்து 8,545.2 கோடியாக இருக்குது. இது போன வருஷம் 7,672.7 கோடியாக இருந்தது. ஆனால் கம்பெனியோட கிராஸ் மார்ஜின் டிக்ளைன் ஆகி 56.9% இருக்குது. இது போன வருஷம் 60.4% இருந்தது. அடுத்து டால்மியா பாரத்தோட Q1 ரிசல்ட். இவங்க நெட் ப்ராஃபிட் 36% இயர் ஆன் இயர் பேசிஸில் அதிகரித்து 306.6 கோடியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போது 29.5% டவுனில் இருக்குது. இவங்களோட நெட் சேல்ஸ் இயர் ஆன் இயர் பேசிஸில் 1.5% அதிகரித்து 3,673.8 கோடியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் குவார்டர் ஆன் குவார்ட்டரில் 10.2% டவுனில் வந்திருக்கு. இவங்களோட எபிட்டா இயர் ஆன் இயர் பேசிஸில் 20.9% அதிகரிச்சிருக்கு. இது குவார்டர் ஆன் குவார்ட்டர் பார்த்தாலும் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.